எப்போதும் சர்ப்ரைஸ்களுக்கு பெயர் போன கட்சி பாஜக. கட்சி மேலிடத்தின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்பது பாஜக நிர்வாகிகள் பலராலேயே யூகிக்க முடியாது. உதாரணமாக, தமிழகத்தில் அதுவரை யாராலும் அறியப்படாமல் இருந்த அண்ணாமலையை திடீரென மாநில தலைவராக்கி அனைவரையும் கட்சி தலைமை ஆச்சரியப்பட வைத்தது. அண்ணாமலை யார், அவரது பின்னணி என்ன, அவர் ஏன் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார் என்பதை பின்னர் அறிந்தபோதுதான் பாஜக மேலிடத்தின் தொலைநோக்கு பார்வை புரிந்தது. தமிழகத்தைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டதும் அந்த வகையைச் சார்ந்ததுதான். இப்படி பாஜக மேலிடம் கொடுத்த சர்ப்ரைஸ்கள் ஏராளம். அந்த பட்டியலில் புதிதாக இணைந்துள்ள பெயர்தான் நிதின் நபீன். அவர்தான் தற்போது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் அவ்வளவாக அறியப்படாத நிதின் நபீனுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஒரு ஆச்சரியம் என்றால், அவருக்கு வெறும் 45 வயதுதான் ஆகிறது என்பது அடுத்த ஆச்சரியம். அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களை வளர்த்தெடுக்கவும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் ஏதுவாக பாஜக தலைமை இந்த நியமனத்தை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சரி, யார் இந்த நிதின் நபீன்? பீகார் மாநிலம் பாட்னாவில் 1980ஆம் ஆண்டு பிறந்தவர் நிதின் நபீன். இவரது தந்தையான நவீன் கிஷோர் பிரசாத் பாஜகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்கினார். அவரது மறைவுக்கு பிறகு 2006ஆம் ஆண்டு நிதின் நபீன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். பங்கியூர் தொகுதியில் இதுவரை 5 முறை போட்டியிட்டுள்ள அவர் அனைத்து முறையும் வெற்றி வாகை சூடியுள்ளார். அதுவும் சாதாரண வாக்கு வித்தியாசத்தில் அல்ல, 5 முறையும் 50,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தனது வெற்றியை அவர் பதிவு செய்துள்ளார். அவர் தற்போது பீகாரின் கட்டுமானத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். நிதின் நபீனின் தலைமை பண்பாலும் களப்பணியாலும் கவரப்பட்ட பாஜக தலைமை அவரை 2019ஆம் ஆண்டு சிக்கிம் மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமித்தது. அந்த பணியை அவர் சிறப்பாக செய்து முடித்ததால் 2024ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநில தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்பையும் வழங்கியது. இதனிடையே பீகார் மாநில பாஜக இளைஞரணி தலைவராகவும் பணியாற்றி அதிக அளவு இளைஞர்களை அவர் கட்சியில் இணைத்திருந்தார். இப்படி தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து வேலைகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்தார் நிதின் நபீன். எனவே அவரது திறமையை தேசிய அளவில் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் பாஜகவின் செயல் தலைவர் பொறுப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. 45 வயதான ஒருவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துவதாக அமையும். கட்சி தலைமை நம்மை கவனிக்கிறது, சற்று முயன்றால் நம்மாலும் தேசிய அளவிலான அங்கீகாரத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கையை அவர்களிடம் இது ஏற்படுத்தும். இதன் மூலம் அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த நிர்வாகிகளிடமும் தொண்டர்களிடமும் உத்வேகத்தை ஏற்படுத்த பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் குடும்ப அரசியல் செய்யும் சில கட்சிகளைப் போல இல்லாமல் கட்சிக்காக யார் உழைத்தாலும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது பாஜக. பிராந்திய அளவிலும் தேசிய அளவிலும் அக்கட்சி பெற்று வரும் அசுரத்தரமான வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.